ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்பவே ஒரு ஹெல்தியான டேஸ்டியான வெயிட் லாஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலில் அரிசி சேர்க்காம தான் நான் ரெசிபிஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எந்த டிஃபனாக இருந்தாலும் சரி, லஞ்சாக இருந்தாலும் சரி, நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறது முடிஞ்ச அளவுக்கு நான் அரிசி கிடையாது. இன்னைக்கோட ரெசிபி எதில் செய்கிறோம் அப்படின்னா, காட்டு யானம் அரிசியில் தான் செய்கிறேன். நான் யாரா பிராண்டு தான் வாங்கியிருக்கேன். காட்டு யானம் அரிசியில் ஏராளமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதில் அதிகப்படியான ஃபைபர், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், ஏராளமான விட்டமின்ஸ், மினரல்ஸ் இருக்குது. இது டைஜஷனுக்கு, பிளட் சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, ஹார்ட் ஹெல்த்தை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த அரிசி உங்களுக்கு வேணும்னா நான் ப்ராடக்ட்ஸில் பின் பண்ணுறேன், வாங்கிக்கோங்க. 1 டம்ளர் காட்டு யானம் அரிசிக்கு 1/4 டம்ளர் வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன். நீங்கள் வெள்ளை உளுந்துக்கு பதிலாக கருப்பு உளுந்து கூட எடுத்துக்கலாம். இதில் 1/4 டீஸ்பூன் வெந்தயமும் சேர்த்தி 2லிருந்து 3 முறை நல்லா கழுவி எடுத்துட்டு, அரிசி முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா 8 மணி நேரம் ஊற வைக்கணும். எந்த அளவுக்கு நல்லா ஊற வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லா அரைப்பட்டு வரும். நான் 8 மணி நேரம் ஊற வச்சுருந்துமே நான் அரைக்கும் போது எனக்கு லைட்டாக குருணையாக தான் இருந்துச்சு. 8 மணி நேரத்துக்கு அப்புறம் பாருங்கள், அரிசி உளுந்து இது ரெண்டுமே எந்த அளவுக்கு நல்லா ஊறி வந்திருக்குன்னு. அரிசியை இது போல் எடுத்து நகம் வச்சு கட் பண்ணி எடுக்கணும். அதாவது நுணுக்கின மாதிரி எடுத்தோம் அப்படின்னா 2ஆக கட் ஆகணும். அந்த அளவுக்கு அரிசி நல்லா ஊறி இருக்கணும். இந்த அரிசியோட கலர்னு பார்த்தோம்னா ராகி கலரில் இருக்குது. கருப்பு கவுனி அரிசி கருப்பு கலரில் இருக்கும் இல்லையா, இது ராகி கலரில் இருக்குது. அதே போல் இதில் தேவையான அளவுக்கு கல்லுப்பும் சேர்த்தி ஊற வச்ச தண்ணியே நல்லா இதில் ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். அரைச்சி வந்த மாவு கலரும் பார்த்தோம்னா ராகி மாவு போலவே தான் இருக்குது. இதை நான் 8 மணி நேரம் புளிக்க வச்சுக்கிறேன். இந்த இட்லிக்கு நல்ல டேஸ்டியாக ஒரு சட்னி ரெடி பண்ணிடலாம். கடாய் கொஞ்சமாக சூடான உடனே 1 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றி, எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 2 வரமிளகா. ஸோ வரமிளகா நல்லா ஒரு மொறுமொறுன்னு ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். நம்ம சேர்த்துற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஒவ்வொன்றா சேர்த்தி அதோட தன்மைக்கு அது முருகிற அளவுக்கு நம்ம விடணும். இதே போல் நான் 7 பல்லு பூண்டும் எடுத்து, பூண்டுமே நல்லா ஒரு லைட் ப்ரௌன் கலர் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துட்டு, 2 டேபிள் ஸ்பூன் பச்சை வேர்க்கடலை இருக்கிறேன். ஸோ வேர்க்கடலையும் நல்லா மொறுமொறுப்பாக வறுத்தி எடுத்துக்கணும். இது கூட ஒரு பச்சை மிளகா. ஸோ பச்சை மிளகா போடும்போது வாசனை, டேஸ்ட் இது ரெண்டுமே பார்த்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட ஒரு கை அளவுக்கு நான் கருவேப்பிலையும் எடுத்து, கருவேப்பிலையும் நல்லா மொறுமொறுன்னு ஆகணும். அது வரைக்குமே நல்லா வறுத்து எடுத்துட்டு, புளிப்பு தன்மைக்காக வேண்டி நான் ஒரு பெரிய சைஸ் நெல்லிக்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். உங்ககிட்ட நெல்லிக்காய் இல்லை அப்படின்னா கடைசியாக தேவையான அளவுக்கு புளி சேர்த்திக்கோங்க. நான் இதில் ஒரு 3 நார்மல் சைஸ் வெங்காயத்தையும் கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி போட்டிருக்கேன். வெங்காயமும் லைட்டாக முருகனத்துக்கு அப்புறமா 1/4 டீஸ்பூன் மஞ்சள், தேவையான அளவுக்கு கல்லுப்பு போட்டு இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். ஒரு 75% வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா 3 நார்மல் சைஸ் தக்காளியை நான் 4ஆக கட் பண்ணி போட்டிருக்கேன். இது கூடவே ஒரு கை நிறைச்ச கொத்தமல்லியும் சேர்த்தி நல்லா கலந்துட்டுக்கணும். ஸோ தக்காளி போட்டதுக்கு அப்புறமா நல்லா ஒரு முறை கலந்துட்டுட்டு டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுறலாம். தக்காளி நல்லா வெந்து சாஃப்டாக வரணும். ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா தக்காளி வெந்து நல்லா சாஃப்டாக வரும். அதுக்கப்புறமா ஒரு 2 முறை நல்லா கலந்துட்டுட்டு ஆற வச்சுட்டு, ஆறினதுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்தி அரைச்சி எடுத்து வச்சுருவோம். 8 மணி நேரத்துக்கு அப்புறம் மாவு நல்லா சூப்பராக புளிச்சு வந்திருக்கு. இதை நல்லா கலந்துட்டுக்கணும். மேலே உள்ள புளிச்ச மாவு எல்லாமே நல்லா உள்ளே சேர்த்து நல்லா ஒன்று போல் கலந்துட்டுக்கணும். இந்த ஸ்டேஜில் தண்ணி சேர்த்து வேண்டாம். நல்லா கலந்துட்டுட்டு அதுக்கப்புறமா தேவைப்பட்டுச்சுன்னா தண்ணி சேர்த்திக்கலாம். இப்போ இந்த மாவோட பதம் பாருங்கள், இந்த பதம் இருக்கணும். அப்போ தான் மாவு நல்லா ஊற்றும் போது இட்லி புஷ்ஷுன்னு வரும். அப்படி இல்லைன்னா இட்லி சாஃப்டாக இருக்கும், ஆனால் சப்பையாக இருக்கிறது போல் இருக்கும். இட்லி பிளேட்டில் எண்ணெய் தடவிட்டோம் அப்படின்னா டீமோல்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ 3 குழிக்குழியுமே நான் மாவை ஊற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறேன், ஃப்ளேம் ஆனில் வச்சு. அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 50% ஆறட்டும். அதுக்கப்புறமா தான் ஸ்பூனை வச்சு டீமோல்ட் பண்ணி எடுக்கணும். அந்த ஹீட்டில் நல்லா இட்லி வெந்து வரணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும்.
இட்லி பார்த்தோம்னா நல்ல சாஃப்டா ஸ்பாஞ்சியா அரிசி மாவு இட்லி போலவே இருக்கு. டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு இட்லி நான் உங்களுக்கு எடுத்து பிச்சு காமிக்கிறேன் பாருங்க. இட்லியோட டெக்ஸ்சர் பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு நல்ல சாஃப்டா, ஃப்ளஃபியா, ஸ்பாஞ்சியா வந்திருக்குன்னு. ஸோ இந்த இட்லிக்கு இந்த சட்னி ரொம்ப நல்லா இருந்தது டேஸ்டியா. போல அரிசி சேர்க்காத ரெசிபீஸ் உங்களுக்கு டெய்லி பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ரெசிபி எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்க.